இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பிலோரேட்டா பெயரால் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கில்பர்ட் ஆண்மலை பாட்டைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலியை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் என்பவரையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதா முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 4-12 முடிய. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாக தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகிர்ந்து முடித்த பின் படுகுழியில் இருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்கள் இனத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டின் 3/2 நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடைக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வாங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடம் இருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்தில் இருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்கள் சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் பாராகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழிப்பவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பலரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளில் நின்று தப்புவித்தவரும் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய
அவருடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறை வார்த்தைகள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதுதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள் என்றும் ஈசாக்கின் கடவுள் என்றும் யாக்கோப்பின் கடவுள் என்றும் கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்தில் பல பேர் இருந்தார்கள். பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள், தலைமை குருக்கள் இருந்தார்கள். இப்படி பல குருக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கும். இவர்களெல்லாம் ஏன் ஆண்டவர் இயேசுவை சுற்றி வந்தார்கள் என்றால், அவரிடம் ஏதாவது ஒரு குற்றம் காண வேண்டும், அவர் செய்வது அனைத்தும் தவறு என்று எண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆண்டவர் இயேசு எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், எதை போதித்தாலும் அதிலே ஒரு குறை கண்டுபிடித்து வந்தார்கள். இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சதுசேயர்கள் வருகிறார்கள். அந்த சதுசேயர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி அப்படின்னா, ஒருவர் திருமணமாகி மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு வழிமரபு உண்டாக்க வேண்டும். அப்படி ஒரு சகோதரருக்கு திருமணமாகிறது, அவர் இறந்து விடுகிறார். எனவே குழந்தை பேறு இல்லை. அதற்கடுத்ததாக அவருடைய தம்பியே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவரும் மகப்பேறின்றி இறந்து போகிறார். இப்படியாக 7 பேரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். 7 பேருமே வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார். கடைசி அந்த பெண்ணும் இறந்து போகிறார். அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் இந்த கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள் என்றால், இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதே போன்று வானதூதர்களிலும் இவர்கள் நம்பிக்கை கொள்வது கிடையாது. இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, நாம் அனைவரும் உயிர்த்தெழுவோம் என்பதில் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழும்போது அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். ஏன் அப்படின்னா, இந்த சதுசேயர்கள் அனைவரும் அந்த யூத சமூகத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார்கள்.
அந்த சமூகத்திலே முக்கியமானவர்களாக கருதப்பட்டார்கள். பொருளாதாரத்திலும் சரி, அவர்கள் வகிக்கின்ற அந்த பதவியிலும் சரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார்கள். அனைத்து கட்டமைப்புகளையும் இவர்கள் தங்களுடைய கைக்குள் வைத்திருந்தார்கள். இவர்களை பொறுத்த அளவில் முதல் 5 நூல்களை தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், இந்த 5 புத்தகங்களை மட்டுமே இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் கடவுளால் எழுதப்பட்டது, அதுதான் கடவுளால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே 5 புத்தகத்திலுமே உயிர்த்தெழுதலை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு விடுதலை பயணம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை மேல்கோர் காட்டி அவர்களுக்கு விளக்குகின்றார். ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லி தன்னை வாழ்வோரின் கடவுளாக அவர்களுக்கு முன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எனவே நம் கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். இறப்புக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை அந்த சதுசேயர்கள் புரிந்து கொள்ளுமாறு ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுகின்றார். அதற்கடுத்ததாக அவருடைய விளக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இறப்புக்கு பின் யார் என்ன செய்வது கிடையாது அப்படின்னா, திருமணம் செய்து கொள்வது கிடையாது. ஏன் மண்ணகத்திலே திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால், தங்களுடைய சந்ததிகளை உருவாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு வாரிசுகளை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். ஆனால் இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில் யாரும் திருமணம் செய்து கொள்வது கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கு மீண்டும் யாரும் இறக்கப் போவது கிடையாது. அவர்கள் என்றைக்கும் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அங்கே திருமணம் தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. குழந்தை பேரு அவசியமில்லை. அடுத்த வாரிசுக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை பற்றி யோசிக்க தேவையில்லை. எனவே நாம் இறப்புக்கு பிறகு உயிர்த்தெழுகிறோம். அந்த உயிர்த்தெழுதலில் நாம் ஒவ்வொருவரும் யாரை போல் இருக்கிறோம் என்றால், வானதூதரை போல் இருக்கின்றோம். வானதூதர்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை போன்று நாமும் எப்பொழுதுமே கடவுள் திருமுனிலிருந்து அவருடைய பணிகளை செய்ய, அவரை போற்ற, அவரை புகழ, அவரை வாழ்த்த நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நாம் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இறப்புக்கு பின் என்ன நடந்தா நமக்கு என்ன, அதை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. இப்போ வாழ்கின்ற பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும். யாரை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தொன்ன பழி வாங்கினாலும் பரவாயில்ல, ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நான் நன்றாக இருந்தால் போதும். இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதை பற்றி நாம் அதிகமாக அக்கறைப்படுவது கிடையாது. அதை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பதும் கிடையாது. நாம் ஒவ்வொருவருமே இவ்வுலகத்திலே எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் மறு உலக வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவ்வுலகிலே வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய படிப்பினைகளையும் நியமங்களையும் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நற்செய்தியின் விழுமியங்களையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்து அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக மறு உலக வாழ்வும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த நற்செய்தியின் விழுமைகளை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு நாம் மனம் போன போக்கில் வாழ்கிறோம் என்றால் நாமும் உயிர்த்தெழுவோம். எதற்கு என்றால் தண்டிக்கப்படுவதற்கு. நாம் அனைவரும் நாம் செய்த அந்த பாவங்களுக்காக தண்டிக்கப்படும் பொருட்டு நாமும் உயிர்த்தெழப்படுவோம். அப்படி உயிர்த்தெழுகின்ற பொழுது இறைவன் நம்மை நரக தீர்ப்புக்கு தண்டனை அளிக்காதவாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது இருக்கின்ற வாழ்வை சிறப்பான முறையில் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இறப்புக்கு பின் இருக்கின்ற அந்த நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்வை இறைவனுக்கு உகந்த வழியில் வாழ அருளையும் ஆசிரையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. நில்லம் நிறைவா, இன்று தந்தேன் உள்ளம் தலைவா. வந்தேன் நில்லம் நிறைவா, இன்று தந்தேன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து
என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை இறைவற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இறந்த உமடியாரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர்த்தது என போற்று பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா நலமடையும்.
இனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் நினை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தாம். தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தாம். உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்கள் வாழ்வு மது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையா இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைநூலின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே,
உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் மண்டையிடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு அனந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கின்றோம். எங்கள் அன்பை காட்டு உமக்கு எப்பொழுதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழுவினர் வேண்டுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முத திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையையும் சக்தியையும் வாய்ந்தது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது ஆன்ம சரீர தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாய தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை திரும்ப அடையவும் எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் அது உண்மையின் ஒளியை காணவும் அது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள்வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாயின் மறையின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
திரு அவையின் தேவ திருவி அனுமானங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. அனைவரும் மண்டியிடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் முது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இங்கு கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகள் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் இம்மிடம் வாரும். உமது கரங்களில் இரட்சணியம் உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாப்பில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவம் மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரனுமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்பொழுது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசைச்சை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமா என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரிடம் இருந்து பெற்றுத்தாரும். அனைவரும் எழுந்து நிற்போம். எக்கால கிறிஸ்துவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள்மிகு பேற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக சர்வேசுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முத தாயாகிய மரியம்மாளை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறேன். அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் முத ரட்சணத்தின் பெருபலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்கும் பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்திடலும். என்றென்றும் ஜீவி ஆட்சி புரியும் சர்வேஸ்வரா. ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதாம் சதா சகாயம் செய்யும் மாதாம் தினம்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை இல்லாத மாதாம் சதா சகாயமாதாம் சதா சகாயம் செய்யும் மாதாம் தினம்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை இல்லாத மாதாம் ஆதிபிதானவரின் அன்பான புத்திரி ஆதிபிதானவரின் அன்பான புத்திரி ஜோடி சுடர் தேவன் திரு தாயான உத்தமியே சதா சகாயமாதாம் சதா சகாயம் செய்யும் மாதாம் தினம்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா. இயேசுவின் திரு இருதயமே ஸ்நேமாயிரம் சுவாமி, இயேசுவின் திரு இருதயமே ஸ்நேமாயிரம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திரு இருதயமே இரட்சகமாயிரம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திரு இருதயமே இரட்சகமாயிரம் சுவாமி, புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் சூசை இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே